ஸ்கிரிப்ட்லாம் சொல்றப்போ உங்க பேரு முத்துவேல் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. சாருக்கே பார்த்து எழுதுன மாதிரி இருக்குது. ஆளே கிடைக்கலன்னு தான் அவர் என்ன கூப்பிட்டாரு. டபுள் ஆக்ஷன் சொல்லலாமா? சிங்கிள் ஆக்ஷன். ஏங்க இவனுக்கு வயசே ஆகாதா? இப்படியாவா இருப்பியா? ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு பெரிய பதவிக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குதா? அப்படிலாம் இருந்தது கிடையாது. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சரி, எஜுகேஷன் பத்தி இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குற படம் வந்து எடுத்திருக்கீங்க. நான் எடுக்கல, டைரக்டர் எடுத்தாரு. அதுல நான் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலா இப்ப அருள்வான்னா என்ன மீன் கேட்டீங்களா சார்? அவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணும்போது சொன்னாரா? நீங்க வரும்போது உங்க முன்னாடி தானே கேட்டேன். இந்த பியர்ட் எடுக்கலாம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? நம்மளை கூப்பிட்டு படம் எடுக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயம். இதுல போய் அவங்க கிட்ட போய் மீசை எடுக்க முடியாது, தாடி நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த யூத் படத்துல பார்த்த மாதிரி எல்லா வெளில வந்து ஒண்ணா கேண்டீன் போயிடுவீங்க அந்த மாதிரியா சார்? இந்த படம் பார்த்து மாதிரியான்னு தெரியல, இது என் வாழ்க்கையில நிஜமாலுமே நடந்தது. நீங்க சார் உங்களோட ராம்போ அப்படின்ற மூவி கடைசி படமா இருந்துச்சு இல்லையா? பட் அந்த படம் வந்துட்டு ஒரு ரீச் ஆகல அப்படின்றது நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஓப்பனா பேசணுன்றதுக்காக கேள்வி நீங்க இவ்வளவு ஓப்பனா வந்து ரீச் ஆகலன்ற அளவுக்கு கேட்டு இந்த போஸ்ட்ல பாக்கும்போது கையில ஒரு புக் வச்சிருக்கீங்க. இத பத்தி நான் சார் கிட்ட கேட்டேன். உங்களுக்கு புக்ஸ் படிக்க பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் அவரு என்ன நிறைய படிக்க சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அந்த ஒரு ப்ராசஸ்? ஆமா, அது ஸ்டார்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி தேவையில்லாத பதிலாம் நான் சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன். சோ அடுத்து K13 அது ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்த படம். அதுல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைடு மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ். படம் நீங்க பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். முடிக்கிறீங்க. ஒரு பேப்பர் பென் இப்ப தந்தா என்ன எழுதுவீங்க? படம் ரிலீஸுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ப்ரொமோஷன் கூப்பிடாம இருந்தா போதும்னு எழுதிருவேன். முடிச்சு விட்டாரு மொத்தமா. வந்து கழுத்துல ஒரு செயின் போட்டு கண்ணுல ஒரு கண்ணாடியை மாட்டுவோம். நானே டீசெண்டா ஒரு செயின் போட்டு வந்திருக்கேன், அது போதும். ஹலோ பிஹைண்ட் இட்ஸ் வியூவர்ஸ், விஜய் மங்கை ஹியர். ஸோ என் கூட ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர் இருக்காரு அருள்நிதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்யூ. ஸ்கிரிப்ட்லாம் சொல்றப்போ இந்த உங்க பேரு முத்துவேல் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது, உங்க குடும்பத்துக்கு ரிலேட்டடான ஒரு பேர். அதே மாதிரி படத்தோட டைட்டில் அருள்வான்னு இருக்குது. ஸோ சாருக்கே பார்த்து எழுதுன மாதிரி இருக்குதே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் வருது. அது உங்களுக்கு இருந்ததா? இல்ல, இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வேற நிறைய பேரை ட்ரை பண்ணி ஆளே கிடைக்கலன்னு தான் அவர் என்ன கூப்பிட்டாரு. இதுல அது ஒரு உண்மை இருக்கு. அவரு சொன்னாரு சார் வந்து டேட் கொடுத்தாதான் பண்ணுவேன் அப்படின்னாரு. இல்ல, அவரு ஆக்சுவலா 2-3 பேரை ட்ரை பண்ணாரு. பட் அவருக்கு பர்சனலாவே இது நான் பண்ணணும்ன்ற ஆசை இருந்துச்சு. இந்த பேரும் சரி படத்தோட டைட்டிலுமே சரி ரெண்டுமே நான் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் வச்சாரு. ஓகே. சில பேர் சொல்லியிருப்பாரு அது எனக்கு இது ஓகேயா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். படம் டைட்டில்ல சொல்ல, கேரக்டர் நேமே. இந்த நேம் அவர் சொல்லும் போது கூட நான் சொன்னேன், ஏங்க இதை நானே வச்சா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியலங்க அப்படின்றதும் நான் சொன்னேன். அந்த பேரும் சரி இந்த பேரும் சரி அவரா வச்சது தான், நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. இன்ஃபேக்ட் இந்த டைட்டில் நான் வேண்டவே வேண்டான்னு. ஓ அப்படியா? ஓ, என்ன சொன்னாரு? கன்வின்ஸ் பண்ணிட்டாரு எப்படியோ? அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, நான் அவரு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண இந்த டைட்டில் வேண்டாங்க, இது என் பேர் சம்மந்தப்பட்டதா இருக்குன்னு. அப்புறம் ப்ரொடியூசரு எல்லாருக்கும் இந்த டைட்டில் தான் பிடிச்சிருந்தது. சரி, உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் அது அப்படியே அந்த மாதிரி. நீங்க வந்து இதுல ஒரு கலெக்டர் ரோல் எடுத்து நடிச்சிருக்கீங்க. நீங்க வந்து பிரஸ் மீட்ல சொன்னீங்க எங்க அக்காவுக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது, நான் இதுல எடுத்து நடிச்சிட்டேன்னு. உங்களுக்கு நிஜமாலுமே ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு பெரிய பதவிக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குதா? கலெக்டர் ஆவோ இல்ல ஒரு IPS ஆவோ IFS ஆவோ ஒரு ஆசை இருந்திருக்கா என்னைக்காவது? நம்ம படிச்சு இந்த ஒரு ரோலுக்கு போகணும் அந்த மாதிரி? அப்படிலாம் இருந்தது கிடையாது. எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, பல்ராம் மாமான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. நான் ரொம்ப இப்போ என் பையன் வயசுல இருக்கிற, நான் அந்த வயசுல இருக்கும் போது அவர் சொல்லுவார், இது மாதிரி நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா நான் டாலா இருக்கிறனால அவர் சொல்லுவார். ஓகே ஓகே. டாலா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கணும்ல, அதனால நான் அந்த ரிஸ்க்லாம் எடுக்கல. சரி, எஜுகேஷன் பத்தி இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குற படம் வந்து எடுத்திருக்கீங்க. நான் எடுக்கல, டைரக்டர் எடுத்தாரு. அதுல நான் நடிச்சிருக்கப்போ வந்து உங்களுக்கு அந்த உள்ள ஒரு இருந்தா தானே வெளில வந்திருக்கும். நான் பதில் சொல்றேன். இல்ல, இது ரொம்ப பொறுப்பான ஒரு கதை. இது சும்மா விளையாட்டுத்தனமா பண்ற படம் கிடையாது. ஸோ இப்போ அவர் சொல்லும் போது நமக்கு தெரியாத விஷயங்களும் இந்த படம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சதுனால. கிருத்திகா அவங்க நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆக்சுவலா ரொம்ப சின்ன பொண்ணு இந்த படம் பண்ணும்போது.
சாதான் 2-3 இயர்ஸ் அவங்க அப்போ இவ்வளோ இப்போ நல்லா ஆமா வளர்ந்துட்டாங்க. நல்லா அப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆமா. அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த கதையே இருக்கு. ஓகே. இப்போ ஏ ரோலா இருக்கட்டும், ஆரவ் ரோலா இருக்கட்டும், ரம்யா பாண்டியன் ரோலாவே இருக்கட்டும், அவங்க எங்க 3 பேரோட ரோலுமே அவங்கள மையப்படுத்தி தான் இருக்கும். ஓகே. சோ உங்க ரியல் லைஃப்ல ஆக்சுவலா டைட்டில் அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பேர்ல இவர் வச்சிருக்கணும். இத சொன்னீங்களா அவர்கிட்ட? சொன்னேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப அருள்வான்னா என்ன மீனிங்னு கேட்டிங்களா சார்? அவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணும்போது சொன்னாரா? நீங்க வரும்போது உங்க முன்னாடி தானே கேட்டேன். எனக்கு அப்ப கேட்கல, அதனால நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு போய் சேரும். இல்ல அருள்னா கிரேஸ்ன்னாரு என்கிட்ட. அருள்வான்னும் போது ஏன் என்ன இந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆனால் அந்த வான்ன்றது மலையும் ஃபாரஸ்ட்டு ஸ்கை இதெல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால வான்னு நான் வச்சேன் சார். வான்ற டைட்டில் எனக்கு வந்து கிடைக்கல. அப்போ வந்து கவுன்சிலில் வந்துட்டு சொன்னாங்க இது மாதிரி வந்து வான் வந்து ஆல்ரெடி யாரோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவர் யோசிக்கிறாரு, நேற்று இன்டர்வியூவை பார்த்துருக்காம போல நம்மள அப்படின்னு. நான் கன்வின்ஸ் ஆகவே இல்லைங்க. எனக்கு என்னன்னா இதெல்லாம் ஓவரா இருக்கே, நம்மளே இருக்கோம், நம்ம பேரே இருக்குன்றது. பட் படமா பார்த்தா நம்ம பேருக்கும் அதுக்கும் இந்த கதைக்கு இந்த டைட்டில் ஓகே இருக்கு அந்த மாதிரி. ஓகே சார், ஜஸ்டிஃபை பண்ணும் கண்டிப்பா டைட்டில் ஜஸ்டிஃபை நிச்சயமாக. சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா மையப்படுத்தி இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ அந்த எஜுகேஷன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கிட்டையும் போய் சேருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருதா? ஏன்னா இந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எல்லாருக்கும் போய் சேருது, இல்லை இன்னும் இந்த விஷயங்கள் சிலது பண்ணலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு ஐடியா வந்ததா, தோணுதா ஏதாவது? என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணுன்ற சொல்ற இடத்துல நான் கிடையாது. ஓகே. ஆனால் வந்து சேருதானா முன்னாடி நம்ம இருந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்லாவே சேர்ந்துருக்கு. ஓகேயா? நீங்கள் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி பார்க்கறதுக்கும் இப்போவுக்கும் அதில் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல? நானா? ஆமாம் சார். ஆவரேஜா இல்லை டாப்பரா இல்லை எப்படி சார்? பிலோ ஆவரேஜா? ஆவரேஜ் தான். ஆவரேஜ். எக்ஸாம்னு வந்தா படிச்சிருவேன். லாஸ்ட் நைட்ல படிப்பீங்களா உட்காந்து, இல்ல த்ரூ டெய்லி ஹோம் ஒர்க்ஸ் இதெல்லாம் ப்ராப்பரா செய்யற ஒரு பையனா இருப்பீங்களா? ஐயோ இதுல ரைமிங்கா ஒன்று வந்துருச்சு, நல்ல வேலை. சாரே எடிட் பண்ணிட்டாரு. இல்ல ஹோம் ஒர்க்லாம் நான் கரெக்டா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து எங்க அம்மா தான் ஃபுல் கண்ட்ரோல். நான் பண்ணுறதுலாம் எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன். எங்கள் அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. திட்டு கண்ணாமுன்னான்னு வாங்குவேன். ஆனால் எக்ஸாம் அப்போ படிச்சிருவேன். ஹோம் ஒர்க்லாம் கரெக்டாக செஞ்ச மாதிரி ஞாபகம் இல்லையே. கிளாஸ் விட்டு வெளிலலாம் துரத்திருக்காங்களா அப்போதுக்கு? அது எப்படி துரத்தாமல் இருப்பாங்க சார்? வேற யாருமே வேணாம் சார், நீங்கள் ஒருத்தரே போதும். இல்லை அது என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அது ஒரு ஒற்றுமை இருக்குது. எப்படி சார்? நான் வெளில இருக்கும் போது வேற செக்ஷன்லேருந்து ஒருத்தன் வெளில இருப்பான். நாங்களா தான் ஒன்னாவே இருப்போம். இந்த யூத் படத்துல பார்த்த மாதிரி எல்லா வெளில வந்து ஒண்ணா கேண்டீன் போயிடுவீங்க, அந்த மாதிரியா சார்? அந்த படம் பார்த்து மாதிரியான்னு தெரியல, இது என் வாழ்க்கையில நிஜமாலுமே நடந்தது. நீங்க வெளில வந்துருவீங்க ஒண்ணா பிளான் பண்ணி. எப்படி சார் காலேஜ் வரலும் இதான் நடந்ததா இல்ல ஸ்கூல்ல தான்? ஸ்கூல் வரலும் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிற பிள்ளை ஆயிட்டீங்க. பிள்ளையாயிட்டேன், படிக்கிற பிள்ளையா? சரி ஓகே சார். சார் இந்த ஒரு பேச்சுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க சார், இன்க்ளூடிங் மீ. சார் பேசினாலே பயங்கர தக்கா இருக்குது. இது வந்து எல்லா டைமும் நாங்க சொல்றதுதான். பட் இப்போ ஏன் வந்து அது கொஞ்சம் அதிகமாக உங்கள் ப்ரெஸ் மீட் பார்த்துட்டு வந்தேன். பயங்கர தக்கா அப்படியே ஸ்பான்டேனியஸாக ஒரு ரிப்ளை கொடுக்குறீங்க. அது எப்படி சார் ரத்தத்தில் கலந்ததுன்னு நாங்கள் சொல்லாமா? ஏன்னா வந்து அக்கா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி பேசி பழகுனதுன்னு சொல்லாமா? இல்லைம்மா உங்ககிட்ட பேசி பழகுனதுன்னு சொல்கிறீங்களா? தெரியல, நான் எப்பவுமே இப்படி தான் பேசுவேன். பட் பர்பஸாக இதுக்கு பேசணுன்றதுக்காக நான் இப்படி பேசுறது கிடையாது. பட் இதை 2-3 பேர் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கலான்னு இருக்கேன். போர் அடிச்சிடும்ல இதே பண்ணிட்டு இருக்குது. நீங்க பேசுறத கேட்டா எங்களுக்கு ஆக்சுவலி போர் அடிச்சிடும் இப்படியே பேசிட்டு இருந்தா. இல்ல சார், நிஜமா போர்லாம் அடிக்காது. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நேற்று வந்து ப்ரெஸ் மீட்ல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு டைட்டில் வந்து உங்க பேர் வச்சிருக்காங்களே, அதுக்கு இப்படி ஒரு பேர் வைக்கலாமேனதுக்கு பார்ட் 2ல வைப்பாரு அப்படின்றீங்க. அதுக்கு ஒரு தக்கு கண்ணாடி போடுறாங்க. இதே மாதிரி தான் ஆக்டர் விமல் சாரும் அவரோட ப்ரெஸ் மீட்ல நிறைய பேசுவாரு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஹாப்பியாக இருக்குதா பார்க்குறப்போ? ஏன்டா நம்ம மனசில் இருக்கிறத பேசி இது எதாவது தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குதா? இல்லைனா இல்லை, மனசில் இருக்கிறது தான் நான் பேசுவேன். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அதுதான் நான் பேசுவேன். எனக்கு தயாரித்து ஒரு பதில் சொல்ல தெரியாது. இப்போ கூட ஒரு இது சொன்னாங்க, ஒரு 2 days பேக்கு, இது மாதிரி டைம் கம்மியாக இருக்குது, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஸ்டின்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி, ஏங்க எனக்கு கொஸ்டின் அவுட் பண்ண ஆன்சரே பண்ண தெரியாதுங்கன்னு.
அவ்வளோ எனக்கு நல்ல வந்து பிள்ளையா சார் நீங்க? இதுதான் சொன்னேன். அது கணேஷுக்கும் தெரியும். ஆ. இது வேண்டாங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ம், ம், ம். நான் வந்து நேர்லயே அவங்க என்ன கேட்குறாங்களோ சொல்லிடுறேன். ஏதாவது பதில் தெரிலன்னே சொல்லிடுறேன். இதெல்லாம் செட் பண்ணிலாம் நமக்கு வராது அப்படின்ட்டு. நிஜமாலுமே அப்படியே சொல்லிட்டீங்களா? அப்படியே சொல்லிட்டேன். அதான் இங்கேயே சொல்லிட்டேன். பட் அங்க சொல்லியிருக்க ஒரு மாட்டேன். பதட்டம் குறையும், கொஸ்டின்ஸ் பார்த்துட்டா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஐயோ, அது கேள்வியெல்லாம் வேற டஃப்பா இருந்துச்சு. அப்படி சொல்லுங்க, அந்த ஆமா. மாதிரி. ரைட் சார், உங்களோட ராம்போ அப்படின்ற மூவி கடைசி படமா இருந்துச்சு இல்லையா இதுக்கு முன்னாடி? பட் அந்த படம் வந்துட்டு ஒரு ரீச் ஆகல அப்படின்றது நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஏன்னா நாங்க ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரும்போது தான் அந்த படத்தை பார்க்குறோம். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குது அது? இல்ல, நான் ரீச் ஆகலன்றது நான் சொல்ல முடியாது இல்லையா? நீங்க இல்ல தியேட்டரிக்கெல்லாம் வந்து நான் கேக்குறேன். ஏன்னா ஓப்பனா பேசணுன்றதுக்காக கேள்வியை நீங்க இவ்வளவு ஓப்பனா வந்து ரீச் ஆகலன்ற அளவுக்கு கேட்டிருக்க இல்ல, வேண்டாம். சரி, பட் ஏன் ஆனா அப்படின்னா? அந்த படத்துக்குன்னு முத்தையா சாருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த படம் பிளான் பண்ணும் போதே வந்துட்டு ஓடிடிக்கு தான் பிளான் பண்ண படம் அது. ஆமா, கமிட் ஆகும் போதே ஓடிடி படம் தான் சொன்னாங்க. ஓகே. ஸோ அவருக்கு வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதை முடிச்சார் அவர். ஓகே. நானும் வந்து அவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்ஷனாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அவர் கதை கேட்கும் போது அதில் இருந்த சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லா படமும் ரீச் ஆகணும் தான் பண்ணுறோம், அந்த படமும் ரீச் ஆகணும் தான் பண்ணோம். பட் ஓடிடியில் பார்க்குறவங்களுக்கு அவர் யார், அவர் படங்களை ஃபாலோ பண்ணுறவங்களாம் ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க. நிச்சயமா சார். பட் ஏன் அதை நான் கேட்டேன் அப்படின்னா, ஒரு ப்ரமோஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு தேவை அப்படின்றதுனால நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு பெரிய ப்ரமோஷன் வந்து முக்கியமாக இருந்ததா அதுக்கு, இல்லை அதுக்கான டைம் இல்லையா அப்படின்றதுக்காக கேட்டேன். ப்ரமோஷனா? ப்ரமோஷன் அது ஓடிடின்றனால வந்து அது சடனாக பிளான் பண்ணாங்க. அது திடீர்னு ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அது நல்லாவே ப்ரமோட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் அதுக்கு கொடுத்த இன்டர்வியூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கம்மியாக இருந்தாலும் அது வந்து பப்ளிசிட்டியாக அது நல்லா தான் பண்ணாங்க. ஓகே, அந்த மாதிரி. ஆமாம், ஆட்லாம் ஐ திங்க் நான் ஸ்டாப்பாக அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. பேப்பர்லலாம் பெரிய பெரிய விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள்லாம் வேற இடத்துல இருந்தனால திடீர்னு ரிலீஸ் பிளான் பண்ணனால எங்கள் யாருனாலையும் அந்த ப்ரொமோஷனும் போக முடியல. புரியுது. ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் வை நான் வந்து அதை கேட்டேன். ஸோ இந்த போஸ்ட்டில் பார்க்கும்போது கையில் ஒரு புக் வச்சுருக்கீங்க. இதை பற்றி நான் சார் கிட்ட கேட்டேன். அந்த புக் பேர் வந்து நினைவலைகள் அப்படின்னு சொன்னார். எஜுகேஷனுக்காக ரொம்ப பாடுபட்ட ஒருத்தரோட புத்தகம் அது, சுந்தர வடிவேல் அவர்களோடதுன்னு சொன்னார். ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் நம்ம எனிவே ஆக்டிங்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும், உங்களுக்கு புக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புக்ஸ் படிக்க பிடிக்குமா ஃபர்ஸ்ட்? இல்லை இதனால இன்ஸ்பயர் ஆவீங்களா? ஓகே நம்மளும் புக்ஸ் படிக்கணும். எனக்கு கண்டிப்பாக புக்ஸ் படிக்கணுன்ற ஆசை இருக்கு. ஓகே. ஆனால் அந்த புக்கை வச்சு எடுத்து உட்கார்ந்ததுக்கப்புறம் படிக்க மாட்டேன் ஃபுல்லாக. அதுதான் பிரச்சனை. எனக்கு கருப்பழனியப்பன் சார் அடிக்கடி சொல்லுவார், நிறையா புக்கு படிங்க அப்படின்னு. ஏன்னா நான் கருப்பழனியப்பன் சாரோட எந்த ஸ்பீச் பார்த்தாலுமே பொலிட்டிக்கல்னு கிடையாது, அவர் சினிமா ஃபங்க்ஷனு எந்த இது, இப்போ கூட அவரோட குக்கர் படம் லான்ச் பண்ணியிருக்காரு, அதோட ஸ்பீச்சிலேருந்து எந்த ஸ்பீச் பார்த்தாலும் நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். எப்படி சார் உங்களால் இவ்வளோ பேச முடியுது அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார், நம்மளை கலாய்ப்பார். ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவர் நிறைய புக்கு படிச்சிருக்காரு இல்லையா, அதை பற்றி அந்த புக்கை கேட்டுருவார். கேட்டுட்டு ஆமாம் சார், ஆமாம் அப்படின்னு நானும் வந்துடுவேன். ஓகே. அப்புறம் கிளம்பும் போது கேட்பார், அந்த புக்கு யாரும் எழுதுனான்னு தெரியுமான்னு. ஐயோ அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு இவ்வளோ சொல்லிட்டீங்க நீங்களே சொல்லிடுக்காதன்னொன்னே, எல்லாம் யார் எழுதுனதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் என்ன நிறைய படிக்க சொல்லிட்டே இருப்பார் புக். எனக்கு இப்போ பர்சனலாக நான் ஒரு இது டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து புக் ரீடிங் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா புக் படிக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஃபியூச்சருக்கு வயசு ஆக ஆக புக்கு படித்து வச்சுக்கிறது நல்லது. அப்போ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அந்த ஒரு ப்ராசஸை? ஆமாம், அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாத பதிலாம் நான் சொல்லவே வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, இல்லை சரி, இது நிச்சயமாக நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா இது பார்க்குற 4 பேர் எல்லாருமே தானே படிக்கணும். ஆமாம் நிச்சயமாக அது நினைப்பாங்க. அண்ட் லுக்ஸ் ஆஃப் அருள்நிதி அவர்கள் அப்படின்னு போனால் இதில் வந்து பயங்கர ஃபார்மலாக இருக்கீங்க. பட் அந்த பியர்ட் எடுக்கலாம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? சில பேர் வந்து இல்லைங்க க்ளீன் ஷேவ் எனக்கு வேண்டாம், நான் வந்து செட் ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதுக்கு நம்மளை கூப்பிட்டு படம் எடுக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயம். இதில் போய் அவங்க கிட்ட போய் மீசை எடுக்க முடியாது, தாடி சார், ஏன்னா சைடில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை கேட்குறேன், அந்த டைம் நான் எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணல, இது மட்டும் தான் பண்ணேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டாவது வந்து காலகட்டமே வேற வரும் படத்தில் இந்த லுக்கு.
ஓகே இயராவே ஏராவே 96 97ல நடக்கிற மாதிரி வரும். ஓகே ஓகே. இதுல ஒரு ஓல்டு கெட்டப் வேற இருக்கு எனக்கு. இது இல்லாம டபுள் ஆக்ஷன் சொல்லலாமா? சிங்கிள் ஆக்ஷன். ஏன் இவனுக்கு வயசே ஆகாதா இப்படியே இருப்பேன், அவனுக்கு வயசாகிற மாதிரி வருவான். ஓகே ஓகே. இல்ல சார் ஒரு கேமியோன்னு சொல்லிட்டீங்களா, அதனால நாங்க அந்த மூட்லயே இப்போ பாருங்க, நான் ரொம்ப சாதாரணமா சொன்னேன்ல. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேச சிலருக்கு வந்துட்டு இவங்க வயசே ஆகாதானா ரொம்ப கோவப்படுறான்ருவாங்க. அது வேற நம்மளோட பாடி லாங்குவேஜே அவ்வளோதான். கோவமாலாம் இருக்காது சார். அகைன் நாங்க வந்து கழுத்துல ஒரு செயின் போட்டு கண்ணுல ஒரு கண்ணாடியை மாட்டுவோம். நானே டீசெண்டா ஒரு செயின் போட்டு வந்திருக்கேன், அது போதும் சார். பிளைண்ட் ரேங்கிங் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் போறோம் ஐயோ, சார். அதெல்லாம் நமக்கு எப்படிங்க செட் ஆகும்? உங்களோட படங்க உங்களை பத்தி நான் இது ஏதோ மட்டும்தான் ஒரு ரீல்ஸ்ல பாத்திருக்கேன். 10 இதை போட்டு ஆமா உங்களோட இந்த படங்கள் மாதிரி மட்டும்தான் கொஸ்டின்லாம் அவுட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் வந்து நானே சொல்லிடுறேன், நீங்க எதுக்கு ரேங்கிங் நான் தரேன். எனக்கு வம்சம் வந்து ஃபர்ஸ்ட், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வம்சம். அவரு தான் ஒரு என்ன வந்து கேமோட அறிமுகம். ரூல சார், ஒரு கேமோட ரூல சொல்றதுக்கு முன்னாடியே சரி, break நான் பண்றீங்க. 10 தானே கேட்பீங்க, ஆமா, 3 நான் சொல்லிடுறேன், 7க்கு நீங்க வச்சுக்கோங்க. ஷூர். அப்ப நான் அந்த நோட் 7ல என்ன பண்ணிக்கிறேன். ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் வம்சம், செகண்ட் மௌனகுரு, தேர்ட் டிமாண்டி காலனி. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து வம்சம் வந்து நம்மளை அறிமுகப்படுத்தினாரு. அது இன்னைக்கு வரைக்குமே இப்போ நான் பழனியில் ஷூட் போகும்போது கூட ஒருத்தர் வந்து என் கையை பிடிச்சிட்டு, சார் நீங்கள் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல நடந்து வர்றது வந்துட்டு எனக்கு அப்படியே அவருக்கு இருக்கும் ஒரு 55 வயசு இருக்கும். ஸோ அவர் வந்து கையை பிடிச்சிட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் வரும் சார், இன்னும் நீங்கள் ஒரு 100 படம் நடித்தா கூட எனக்கு அந்த படம் போதும்னு. அப்போ நான் என்ன நடிக்கணுன்றியா வேண்டான்றியா இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த படம் வெளியூர்லலாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அறிமுகப்படுத்தினால அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மௌனகுரு வந்து ஓரளவுக்கு என்னால் நல்லா நடிக்க முடியும்னு சாந்தகுமார் சார் பயங்கர போராட்டம் பண்ணி அந்த கதையில் நம்மளை வந்து கொண்டு வந்து, அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரொம்ப சென்சிபிளாக கதை கேட்கணும், இந்த படத்தில் வாங்கின பேரை நம்ம கெடுத்துடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக போக ஆரம்பித்தேன். ஓகே. டிமாண்டி வந்து எனக்கு வசூல் ரீதியாக முதல்ல சம்பாரிச்சு கொடுத்த படம். அதே மாதிரி அது வேற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆச்சு. அது எந்த அளவுக்கு ரீச் ஆக்குச்சுன்னா, எங்கள் ஊரில் இருந்து எங்கள் அத்தை யாராவது வந்தாங்கன்னா அவங்க பேத்திக்கு சோறு ஊட்டும் போது படிக்கட்டில் நான் நடந்து வருவேன், இங்கே பாரு டிமாண்டி மாமா வருவாங்கன்னு தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, அந்த அளவுக்கு. ஸோ நீங்களே 3 பிளேஸ் கொடுத்துட்டீங்க, 1, 2 and 3. ஆமாம். அப்போ 4 to 10க்குள்ள நீங்க ரேங்க் பண்ணிடுங்க சார். ஓகேவா? பிருந்தாவனம் வந்து அது நான் ஏன் 4 கொடுப்பேன்னா, விவேக் சார் ரசிகராக நான் அதில் நடிச்சிருப்பேன். 4 தான் கொடுக்குறீங்க அதுக்கு? ஏங்க ஃபர்ஸ்ட் 3 கொடுத்ததுக்கு அப்புறம் 4னா அதானே ஃபர்ஸ்ட். இது சார் நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஏன்னா பின்னாடி நிறைய படங்கள் வருதுல. இப்போ நீங்க 7 கொடுக்கலாம். இல்ல இதுல விவேக் சார் இருக்காருல்ல, அதனால ஓகே. இப்போ நீங்க பேசாம இவ்வளவு கேள்வி நான் கொடுத்ததுக்கு அப்புறம் கேப்பீங்கன்னா நீங்களே ரேங்க் பண்ணிருங்க. 4வது கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு 4 கொடுக்குறீங்க நீங்க? காலையில சக்லேஷ்பூர்னு ஒரு ஊர்ல ஷூட்டிங் பண்ணோம், இதுல பிருந்தாவனத்துக்கு. ஓகே. ஊட்டியை மேட்ச் பண்ணி போய் எடுக்கிறோம். அப்போ வந்து விவேக் சார் டெய்லி வந்து அவருக்கு 5:30க்கு வந்து எங்க 2 பேரும் எங்கேயோ அவுட்டரில் தங்க வச்சுட்டாங்க. அவரு செல்முருகன் இருப்பாங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இருப்போம். அவரு கரெக்டாக என் ரூமுக்கு 5:30 மணிக்கு கதவு தட்டிடுவார் வாக்கிங் போகும்போது. அது வேற எங்க தாத்தா குரல்லே பேசுவார் அவரு, விவேக் சார். ஆமா, தாத்தா குரல்ல பேசி இது பண்ணுவார். ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா கூட அவர் 5:30 மணிக்கு தட்டிட்டு போயிடுவார் அவரு. எதுக்கு சார் எழுப்புங்க? உனக்கு இல்லைப்பா, எனக்கு இருக்குல்ல, அதான் எழுப்பி விட்டேன் அப்படின்னு கதவை தட்டி. அவரோட இருந்த அனுபவம் வந்து 24 மணி நேரம் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும், சந்தோஷமா இருக்கணும்னா அவரு கூட இருந்து அது நடந்துச்சு. எனக்கு அது அவரோட அதுல நான் அவரோட ரசிகராகவே நடிச்சிருப்பேன். ஆமா ஆமா ஆமா, பிருந்தாவனம்ல. சூப்பர் சார். அடுத்து திருவின்குரல் வந்து இப்போ அது உடனே இப்போ நான் அது பாரதி ராஜா சாரோட நடித்தேன், அதனால 5th. அது உண்மையாகவே அது மனசால அவர் சார் வந்து என்னன்னா, நான் அது 5th வச்சுக்கிறேன். ஓகேயா? ஓகே சார். நான் அதை 4ம் கொடுப்பேன், 5ம் கொடுப்பேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் 3ல கூட கொடுப்பேன். அப்போவே சாருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதை மீறியுமே அவர் வந்து அவ்வளோ ஜாலியாக இருப்பார் ஸ்பாட்டில். என்னை போட்டு ஒம்பலப்பாரு. ஷார்ட்ல நான் அழுதுகிட்டு இருக்கணும், கிராஸ் பண்ணி மாண்டேஜ் கிராஸ் பண்ணி போகும்போது அருள் 6 மணி ஆகுறா விட சொல்கிறா அவனை அப்படின்னுவாரு. அப்புறம் வந்து நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் உங்கள் டைரக்ஷனில் நடிக்கணுன்ற ஒரு இது இருந்துச்சு சார், அதெல்லாம் எனக்கெல்லாம் கொடுத்து வைக்கல பாருங்க சார்னோடனே ஒரு மாண்டேஜ் சீன் வந்து எனக்கும் அவங்க ஹீரோயினுக்கும் எடுக்கும்போது நடந்து வரணும் 2 பேரும். அவர் என்ன சொன்னார், சரி இந்த ஷார்ட்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னாரு. அவரோட ஸ்டைல் ஆஃப் அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அவர் ஒரு பாடியில் இது ஒரு தோரணையில் சொல்லுவார்ல, அது மாதிரி சொன்னார். கட்டுன்ட்டாரு சொல்லிட்டு. அவன் அங்கே விஜிபியோ எங்கேயோ எடுக்கணும், அதை சுற்றி அத்தனை பேர் பார்க்குறாங்க. உனக்கும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவளுக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்படியாடா நடந்து வருவீங்கன்ட்டாரு. நான் நேராக போய் ஐயா
நான் வேண்டாம் தெரியாம உங்களை கேட்டுட்டேன், நீ மைக்க அவர்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு. அது சான்ஸே இல்லை எனக்கு வந்து. அதான் அது அதே மாதிரி அவரும் வைரமுத்து சார் 2 பேருமே வந்து என் ஆடியோ லான்ச்சுக்கு, திருவின் குரல் ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு ஸ்டூடியோவில் பண்ணுறோம். அவங்களோடலாம் பழகுனதே நான்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்ததான் வந்துட்டு களத்தில் சந்திப்போம். எல்லா படமுமே ஃபர்ஸ்ட் தாங்க. ஓகே சார். ஓகேயா? ஒரு சூழ்நிலைகள்னால இது மாறுது. புரியுது சார். ஓகேயா? பிடிச்ச சட்டையே டெய்லி போட்டு வர முடியாதுல்ல, அதை துவைச்சு மாற்றி வேற போட்டு வரணும். ஃபிக்ஸ் ஆகுதா? சரி 7 வச்சுக்கலாம். ஓகே சார், சூப்பர். ஜீவா சார் கிட்ட, ஜீவா பிரதர் கிட்ட கிடைச்ச ஒரு நல்ல ரிலேஷன். அவரும் செம்ம ஜாலியான ஒரு ஆள். லவ் சீன் வந்து உலகத்திலே அவர் மாதிரி அவனும் நடிக்க முடியாது. அதே மாதிரி சௌத்ரி சார் வந்து மிகப்பெரிய வெல்விஷராக இருந்தார் அந்த டைம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போது ரெட் ஜெயண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு 25 இயர்ஸுக்கு நினைக்கிறேன். இதில் நடந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நான் கழுவேத்தி முருகன் மீசை வச்சுருந்தேன். அப்போ சௌத்ரி சார் கீழே இருந்தார். அப்போ வந்து சௌத்ரி சார் வந்து எனக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, என்னப்பா இப்படி பேசுனா ஓப்பனாக பேசுவேன்னு பேசுகிற, அதை சொல்லிட்டு மீசை பயங்கரமாக இருந்துச்சுப்பா அவனுக்கு அப்படின்னாரு. அடுத்ததா டைரியும் சூப்பர் படம்ல, எனக்கு பிடிச்ச படம் டைரி. இன்னாசி வந்து 6வது சின்னத்தில் அறிவழகன் சாருக்கு அசோசியேட்டாக இருந்தார். அப்போ பழக்கம். என்ஆர்சியும் நானுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அவர் என்ஆர்சியா என்எஸ்சியா, நான் என்எஸ்சின்னு கூப்பிடுவேன். சார் வெக்கமா இருக்கு சார், அப்படிலாம் கூப்பிடாதீங்க சார், என்எஸ்சினா அது பிராண்டி சார், என்ன போய் அப்படின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு. நான் வந்து அந்த பேர் நம்ம வாயில நுழையிறதே பெரிய பாடா இருக்கும். நான் டக்குன்னு என்ஆர்சினே வராது, என்எஸ்சின்னுவேன் சார். அதான் சார், இப்போ ரொமான்டிக் காலனின்றதுக்கு அடுத்தடுத்த பார்ட் நாங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ, டைரின்ற ஒரு படத்துக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு சார். அதோட செகண்ட் பார்ட் ஏதாவது சான்ஸ் இருக்குதா? நீங்க பேசியிருக்கீங்களா அந்த டைம்ல? எனக்கு அது எனக்கும் என்ன செய்யப்பட கதிரேசன் சாருக்கு தான் அது ரொம்ப ஆசை, பார்ட் 2 எடுக்கணும். ஏன்னா அதுல கரெக்ட்டா ஒரு ஹூக் கொடுத்துருவீங்க. அப்ப இந்த டைம் இந்த நாள்ல இந்த பஸ் வரணும், அப்ப அடுத்து எப்போ வரும், அடுத்து என்ன ஆகுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது அந்த கிளைமாக்ஸ்ல. ஆக்சுவலா அந்த ஷூட்டிங்ல நிஜமாவே தண்ணிக்குள்ள போன பஸ் வெளியே வரல. நிஜமாவே போய் ஒரு பஸ்ஸுக்கு தண்ணிக்குள்ள அந்த லேக்ல எடுத்தோம் ஊட்டியில. ஓகே சார். அதை திருப்பி எடுக்க வந்து ஏதோ டைவர்ஸ்லாம் அதுக்குள்ளே போய் ட்ரை பண்ணியும் கிடைக்கல. ஏன்னா அந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கும்ல ஊட்டி குளிரில். 1 மாசமோ 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த பஸ்ஸே வெளில எடுத்தாங்க. ஓகே, என்ன நம்பர் சார் கொடுக்குறீங்க நீங்க? பஸ்ஸுக்கு நம்பர் கொடுத்துருப்பாரு, அந்த பஸ் நம்பரு. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, ஹாப்பியா இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஓகே நான் ஃபர்ஸ்ட் சிக்கிட்டனே அப்படின்னு இருக்குது சார். டைரிக்கு என்ன ரேங்க் கொடுப்பீங்க நீங்க? ஐயோ டிமாண்டி 6 கொடுக்கலாம் சார். டிமாண்டி நீங்க 3 கொடுத்திருக்கீங்கல்ல சார்? ஓ ஆமா, அப்போ இது 2 இருக்குல்ல. 2 இல்ல சார், மௌனகுரு கொடுத்துட்டீங்க சார். இல்லங்க, டிமாண்டி 2 இருக்குல்ல. இல்ல சார், நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். எங்களுக்கு டிமாண்டி 1 2 ரெண்டுமே வந்துட்டு பிடிக்கும், அதனால ஒரே இதா போட்டாச்சு. சோ 6th நம்பர் கொடுத்திருக்கோம். அடுத்து வந்துட்டு தேஜாவு. இப்போ நானே ஒரு படத்துக்கு அதுவும் நல்ல படம் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கே. எல்லாமே நல்ல படம்ன்றதுனால தான் நாங்க போட்டு உங்ககிட்ட கேக்குறோம். டஃபா இருக்கும். அவர் வந்து அரவிந்த் டைரக்டர். அந்த படம் ஒரு தனி அனுபவம். அதில் வந்து என்னன்னா, இவர் முத்தையா சார் கேமரா, இவர் பிஜி முத்தையா சார். அதில் வந்து நான் அவருமே எனக்கு நல்ல நேருக்கு நேராக கண்ணுக்கு நேராக பேசுறது அரவிந்த் கிட்ட மட்டும் தான் அந்த ஸ்பாட்லேயே பேச முடியும். அவரும் நல்லா என் வளர்த்துக்கு இருப்பார். ஓகேயா? அவரு இந்த என்ஆர்சி எல்லாம் என் வளர்த்துக்கு இருப்பாங்க. அதில் வந்து நான் ஏதாவது கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன் அரவிந்த. அப்போ வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகே. ஒருத்தர் அங்கே வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஆள் எல்லாரையும் கலாய்ச்சிட்டு வராப்புல. ஒரு ஆள் மேனேஜர் அடிக்க போறாரு, ஏன்னா அவங்க ஊரில் போய் எடுக்கிறாங்கல்ல. அதனால வந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டே வந்தார். டக்குன்னு அரவிந்த் கிட்ட வந்தாப்புல. நானும் ஆதித்யா கதிரும் அங்கே உட்காந்துருந்தோம். கதிர் ஷூட்டிங் வந்திருந்தாப்புல. அப்படி உட்காந்துருந்தோம். எல்லாருமே இந்த செய்யறேன்னா அரவிந்த் செத்தாம்பார் அப்படின்னு நான் சொல்றேன். அவன் வந்துட்டு நேரம் சல்யூட்டை போட்டேன். இந்த ஸ்பாட்லயே நீங்க சொன்னா மட்டும்தான் நான் கேட்பேன், நீங்க ஒருத்தர் தான் இந்த ஸ்பாட்லயே ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. என்ன இல்லைங்க, டைரக்டர் சரியா? ஓகே. அவரே நீங்க இவ்வளவு நேரமா என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்க? உங்களுக்கு சல்யூட் போட்டாரோன்னு நினைச்சேன். வரப்போ நல்லா போடுவேன் சல்யூட். அவன் எல்லாரையும் கலாய்ச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான், வரவன் போறவனெல்லாம். இவரை பார்த்தோன்னே நீங்க ஒருத்தர் தான் சார் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. நான் அரவிந்த் கிட்ட இது பண்ணாப்புல. நேரம் அப்படியே திரும்பி என்ன பார்த்தாப்புல, நான் பாடுபடுத்துறேன் என்ன பேர் அப்படின்னாப்புல. அதுவும் ஒரு நல்ல, எங்க வீட்டில் நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கும், தேஜாவு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ நான் ஒரு கேப் இருக்கு, எனக்கு ஒரு 1.5 years கேப் இருக்கு தியேட்டர் ரிலீஸ் வந்து. அதே மாதிரி தேஜாவு, டைரி, டி பிளாக் 3மே 1.5 மாசத்துல வந்துச்சு.
1.5 மாசத்துல எல்லாம் இந்த ஜூலை ஆகஸ்ட்லேயே Back to வந்துருச்சு back. எல்லா படமும். அதுவும் இதே மாதிரி 1.5 வருஷம் கேப்பில் வந்துச்சு. அப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபுல் ஃபேமிலியை கூப்பிட்டு சத்யம் தேட்டரில் ப்ரிவ்யூ போட்டிருந்தோம். அப்போ நிறைய பேருக்கு தேஜாவு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவுமே சார் அந்த படத்துல வர மாதிரி எழுதுற விஷயங்கள் எல்லாமே உண்மையாகணும் அப்படின்னா என்ன எழுதுவீங்க? ஒரு பேப்பர் பென் இப்ப தந்தா என்ன எழுதுவீங்க? உண்மை ஆயிடும் நீங்க எழுதுனீங்கன்னா. படம் ரிலீஸுக்கு இந்த மாதிரி அடிக்கடி ப்ரொமோஷன் கூப்பிடாம இருந்தா போதும்னு எழுதிடுவேன். முடிச்சு விட்டாரு மொத்தமா. சார் அப்படி சூப்பர் இல்ல, சார். என்ன எழுதுவேன்னா நடிக்கிற படம் எல்லாமே பெரிய ஹிட் ஆனோம், சூப்பர் எல்லா டைரக்டரும் நேஷனல் அவார்டு வாங்கணும்னு எழுதி. சூப்பர் சார். எல்லா டைரக்டரும் வாங்கணும், எல்லா ஆக்டர்ஸும் வாங்கணும். ஒரு பெரிய காம்படிஷனோட என்னது எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் வாங்கணும் அந்த மாதிரி. ரைட்டு. சோ என்ன அவார்டுக்கு அப்புறம் எங்க பஞ்சமாயிடும் அவார்டுக்கு. பரவாயில்ல சார். இத்தனை நல்ல ஆக்டர்ஸ் இருக்கும்போது அவார்டுக்கு பஞ்சமானா தப்பே இல்ல. என்ன நம்பர் கொடுக்குறீங்க தேஜாவுக்கு? 8. சோ அடுத்து K13. K13 எனக்கு பிடிக்கும். அது ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்த படம். அவர் சங்கர், எஸ்பி சினிமா சங்கர் சார், அவர் பரத்தும் நல்ல ஃப்ரெண்டு தான் அவரும். ஆக்சுவலாக நான் எல்லாரோடையும் டச்லேயே தான் இருப்பேன். ரூபனுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதில் நான் அந்த படம் ஃபஸ்ட்டு எடிட் பார்த்துட்டு என்னங்க இது நம்ம நரேஷனுக்கும் இதுக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்கே அப்படின்னோடனே அப்புறம் ரூபன் வந்து ஒரு எடிட் பண்ணி கொடுத்தாப்புல. அப்போ எஸ்பி சினிமா ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அதில் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைடு மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ். படம் நீங்கள் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஊன்னு முழிக்கிறீங்க. சொல்லுங்க சார். ஆமாம், அதில் ஒரு நெகட்டிவ் ஷேடு மாதிரி வரும் கிளைமேக்ஸ். ஆமாம், அதில் தானேங்க. ஆமாம், நான் பார்த்துருக்கேன், எனக்கே டவுட் வருது பாருங்க. அதுக்கு என்ன ரேட் கொடுக்குறீங்க அந்த படத்துக்கு? அதுக்கு வந்து இன்னும் 9-10 மட்டும் 9 தான். 9 கொடுத்துருவீங்கல்ல சார்? ஆனால் இந்த கேமை இந்த மாதிரி யாருமே உலகத்தில் விளையாண்டுருக்க மாட்டாங்க சார். நானும் இப்படி வந்து நம்ம தான் விளையாடவே இல்லையா? இல்லை சார். இரவுக்கு 1000 கண்கள் கடைசி படம் 10வது இடத்துல வச்சிடலாமா சார்? அது சூப்பர் படங்க. அது இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பையில இருந்து சார் ரேங்க் பண்ணுங்க சார், ரேங்க் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஃபர்ஸ்டே கொடுத்திருந்தீங்கன்னா நான் ரேங்க் பண்ணிருப்பேன். நீங்க இப்படி ஒருவரா கேட்டா எப்படி? கேமே அதான் சார். இரவுக்கு 1000 கண்கள் அது வந்து 10th பிளேஸ்ல வச்சிரலாமா? உங்களுக்கு ஓகேவா? ஓகே தான். ஓகே, பட் அது எங்க வேணா வைக்கலாம் 1 to 10ல. சார் படம் வந்துட்டு நாங்க வந்து காம்படிஷன்லயே வைக்கல. படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் நாங்க மனசுல வைக்க போறோம். அதனால அவர் தகராறு பண்ணியிருக்காருல்ல. சார் தகராறு தான் நாங்க பேசிட்டோமே ஆரம்பத்திலேயே உங்களோட. சார் நிச்சயமாக இந்த படம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி பயங்கர எஜுகேஷன் பேக்ரவுண்ட், இமோஷன் எல்லாமே இருந்தாலும் இந்த ஒரு காரணத்துக்காக நீங்க எல்லாருமே போய் இந்த படத்தை பார்க்கணும்னா என்ன சொல்லுவீங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு? இல்ல சரி, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல கல்வி சம்பந்தப்பட்ட இதுன்னு. கண்டிப்பா இதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த மலைக்குள்ள போய் அப்படியே அது விஷுவல் வந்து பயங்கரமா இருக்கு. ட்ரெய்லர்ல எல்லாருமே சொன்னாங்க. நான் கூட கிண்டலாக சொன்னேன், சுகுமார் சார் இது நல்லா இருக்கும் சார், நல்ல பேர் வாங்க சார் படம், யார் உங்களுக்கா எங்களுக்கான்னு. அவரு சொன்னார் இல்ல உங்களுக்கு தான் அப்படின்னு. அவர் விஷுவல் பயங்கரமா இருக்கு. அவரு நாங்க வந்து இந்த டிலேக்கு ஒரு காரணம் வந்து நம்ம டிலேக்கு காரணம் அவர் சொல்ல முடியாது. பட் நாங்க டிலே பண்ணதுக்கு காரணம் வந்து அவர் திருப்பி வேற படத்துல இருந்தாரு. அவர் வரணுன்றதுக்காகவும் ஒரு டைம் வெயிட் பண்ணோம். அவரு ஸோ அவரோட பிக்சரைசேஷன்ல ஒரு அழகான போய் ஒரு கருத்துள்ள ஒரு நாவல் பார்த்துட்டு வந்த ஃபீல் இருக்கும். அதே மாதிரி வந்து பயங்கரம் குறிஞ்சி கேரக்டர் வந்து பயங்கர எமோஷ்னலாக இருக்கும், கனெக்ட் ஆகும். எல்லாருமே அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி கல்விக்கு உதவி செய்வாங்க இந்த படம் முடிஞ்சவங்க. கண்டிப்பாக மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.